Hi, good morning friends. என் பேர் அஸ்வின். நான் உளவியல் மற்றும் ஈர்ப்பின்வெளி பயிற்சியாளர். நான் இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா எஸ் ஹோட்டல் டி நகரில் இருக்கேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இங்கே லா ஆஃப் அட்ராக்ஷன் மணி ஒர்க் ஷாப் லெவல் 1 வந்து நான் இங்கே கண்டக்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே எல்லாரும் என்னோட பார்ட்டிசிபெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த என்ன இது லா ஆஃப் அட்ராக்ஷன், எப்படி நம்ம பணத்தை இருக்கலாம், ஏன் பணம் வந்தாலும் நிற்க மாட்டேங்குது, என்ன பிரச்சனை பிஸ்னஸில், என்ன பொருளாதார மாற்றம், என்ன பட்ஜெட்டில் புதுசாக ஸ்கீம்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, இதை பற்றி நிறைய கேள்விகள் சந்தேகங்கள் நிறைய பேர்லாம் நம்ம மனசில் ஓடிட்டு இருக்கா. ஸோ இதுக்காகவே இந்த 1 day லா ஆஃப் அட்ராக்ஷன் மணி ஒர்க் ஷாப் நான் கண்டக்ட் பண்ண போகிறேன். ஸோ எல்லாரும் இங்கே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 10 to 6 PM வரைக்கும் உங்களோட போட்டு டவுட்டுக்கெல்லாம் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். ரைட்? ஸோ ஐ வெல்கம் எவ்ரிவன். அட்ராக்ஷன் மணி ஒர்க் ஷாப் லெவல் 1 ரைட்டுங்களா? அப்படியே ஏன் லெவல் 1 வச்சிருக்கேன்? சார் ஒரே நாளில் மணிக்கு மேலே நான் சொல்லுவோம் அதுக்காக கிடையாது. பட் ஆனால் அட்லீஸ்ட் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ப்ளூ பிரிண்ட் லேர்ன் பண்ணலாமா? எஸ் மச். ஸோ சண்டே இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஏதோ நமக்கு ஆப்ஷன் இருக்குது. ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாமா? அப்போ இப்படி உட்காந்துட்டு என்ன பண்ணலாம்? டிவி சீரியல் பார்த்தா சண்டே டஃப் தான். பட் ஆனாலும் யாரை அதிகமாக டோர் போடுறீங்களோ சக்ஸஸ் பண்ணலாமா? ரைட். ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஃபோன் எடுத்துருக்கேன். அவரும் பண்ணாரு. அப்போ கேட்டப்ப பொருளாதார ரீதியாகவும் மன ரீதியாகவும் ரொம்ப நான் பேக்கில் இருக்கேன். அப்போ சார்ட்ட கேட்டேன், உங்கள் கிளாஸ் எடுக்கணும், நான் என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டப்போ அவரோட அமௌண்ட்டு சொன்னாங்க. ரெண்டாவது என்னால் அதை யோசிக்கவே முடியாத ஒரு கண்டிஷனில் இருந்தேன். திருப்பி ஒரு 3 மாதத்துக்கு முன்னே அதே கண்டிஷனில் தான் நான் திருப்பியும் ஃபோன் அடித்தேன். பணம் பிரச்சனையே இல்லை, நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் கோச்சு கொடுத்தாங்க, பணம் இப்போ தர வேண்டாம், நீங்கள் பிறகு வாங்க அப்படின்னு வித்தின் 2 weeks மிகப்பெரிய மாற்றத்தை நான் தருவேன். இது எல்லாமே நீங்கள் என்னோட ஃபோன் நம்பர் என்ன சந்தேகம் இன்னும் 1.5 மாதத்துக்குள்ள அவ்வளோ விஷயங்கள் அதே தான் வீடியோ டெய்லி கொடுக்குறேன். ஏன் காரணம்னா நிறைய இப்போ ஸ்டக் ஆகிட்டு மாட்டிட்டு போயிடுறாங்க. ஸோ நான் வந்து எல்லாருக்கும் தெரியும், திருப்பி நான் பண்ண நம்ம டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஏன்னா நம்ம மெயினாக சப்ஜெக்ட் தான் முக்கியம். சார் நான் புதுக்கோட்டை பக்கம் அன்னவாசம் ஒரு சின்ன ஊரில் பிறந்து வளர்ந்தேன். வெளியூரில் வரணும் என்னன்னு தெரியாது. இப்போ இந்த அளவுக்கு பேசுறதுக்குள்ள சான்ஸ் எனக்கு ஏற்பட்டுருந்த சார் தான் இவ்வளோ என்ன மாற்றத்தை எனக்கு தோணுது. வேற ஒன்றுமே இல்லை. கொஞ்சம் மாற்றி யோசிச்சிங்கன்னா போதும். ஒரு நாள் உங்களுக்காக நீங்கள் கொஞ்சம் தனியாக உட்காந்து யோசிச்சு பாருங்க. இது வர வந்தது, இனி நம்மளோட ஃபியூச்சர் என்ன, கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா பல விஷயங்கள் உங்களுக்கே தெரிய போகுது. அப்படி நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால இந்த விஷயம் சார் சொன்ன விஷயம் முடிச்சிட்டாரு. ரிக்வெஸ்ட் பண்ணுறது அதுக்காக தான் வந்தேன். சரி, எனக்குள்ள அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்னு தான் வந்தேன். இன்னும் என்ன ஏதாவது சந்தேகங்கள் நம்ம தான் எல்லாமே கற்றுக்கிறதுக்காக வந்துருக்கோம். அதனால நான் முடிச்சுக்கிறேன். ஓகே, ஃபண்டாஸ்டிக். ஓகே, சரி, ஓகே. இந்த ட்ரைனிங் இந்த ஒர்க் ஷாப் நம்ம என்ன எதிர்பார்க்குறீங்க? சாப்பாடு ஏதோ ஒன்று கொடுக்குது, உங்களுக்கு எது தேவை இருக்குமா தேவை இல்லையா அது இருக்கு. ட்ரைனிங்கு பேசாமல் யூடியூப்ல போய் பார்த்துக்கலாங்களா? ரைட்டா? என்ன எதிர்பார்க்குறேன், என்ன உங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது, என்ன சொல்யூஷன் எதிர்பார்க்குறேன். என்ன காலேஜ் தரலாம்னா ஃபெயிலியர் சைக்காலஜி. ரைட்டா? என்ன ஆகும்? தண்ணி அடிக்கிறவன் எப்படி நடந்து போவான்? தண்ணி அடிப்பான், நிற்பான், கீழே விழுவான், திருப்பி நிற்பான், திருப்பி கீழே விழுவான். இப்படியே போயிட்டு இருந்தால் எப்படி பிஸ்னஸ் நடக்கும்? பிஸ்னஸ் ஆரம்பிப்பீங்க, நடக்கும், டவுன் ஆகும், என்பி ஆகும், சிம்பிள் ஆகும், காசு இருக்காது, திருப்பி கடன் வாங்குவோம். இப்படியே ஸ்டக் ஆகிட்டு இருந்தால் எப்படி பிஸ்னஸ் பண்ணுறது? ரைட்டா? கண்ணை முடிக்கோங்க. Take a deep breath. Relax. நான் சொல்றதையும் கண்ணை ஓப்பன் பண்ண போறோம். மனமண்டலம்னா எங்கே இருக்கின்றது? ஃபர்ஸ்ட்ல கிறுக்கி வைக்கிறது, ஐ லவ் யூ ஆர்ட்டுங்கெல்லாம் போட்டு பாத்ரூம்ல கிறுக்கி வைக்கிறது, இல்லை பசங்க குஷி இல்லைல்ல? ஃபேஸ்புக்கில் தலையை வெட்டி இதை விட்டு அதை போட்டு இதை விட்டு ஜாலி. அதனால காசு வாங்க உட்காந்து நல்லா ஜாலியாக உட்காந்து அங்கேயே ஒன்று போகணும், அங்கேயே பாய்ஸ் போடுறாங்க, படிக்கிறதுக்கு டை வேறு இருக்கு. இல்லை அந்த விவேக் மாதிரி
இல்லை பாண்டிச்சேரி போயிடும். அதான் ஒன்றே அதெல்லாம் 1 லிட்டர் டின் பார் கிடையாதுங்களா. ஸோ மனமென என்ன எங்கே இருக்கின்றது? வெறும் தாட்டா? பாசிட்டிவ் தாட்டா? பாசிட்டிவ் போலியா? நெகட்டிவ் இல்லையா? என்னங்களா அப்படியா? அப்போ என்ன உணர்ந்தீங்க தியானம் பண்ணும்போது? what did you observe? நிறைய எண்ணங்கள் வந்ததா? பழசு புதுசு, நம்ம பாட்டி மடியில் உட்காந்துருப்போம், இல்லாட்டி ஏதாவது விளையாட்டுருப்போம், இல்லை பிஸ்னஸில் லாஸ் ஆகிருக்கலாம், இல்லை சண்டை போட்டுருக்கலாம், மூவி கொடுக்கலாம், அது கொடுக்கலாம், இது கொடுக்கலாம், சரியா? அப்போ மனம் என்னது? சிந்திக்கும் இல்லை? சிந்திக்கும் போது என்ன ஆகுது? நிறைய எண்ணங்கள் அதா ரைட்டா? என்ன ஆகும் சார்? என்ன அப்படியே சார் நித்யானந்தா மாதிரி இதெல்லாம் போட்டு உட்காந்து நல்லா அப்படியே தியானம் ஆகிடுச்சு. நாடம் கூட எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. வயசுல பயங்கர பாசிட்டிவ் எனர்ஜில பாசிட்டிவ் பலன் இருக்கணும் இல்லையா? என்ன ஆயிடுச்சு சொல்லுங்கப்பா. ரிலாக்ஸேஷன் நித்யானந்தா மாதிரி இன்டர்வியூ இருக்காங்க. ஏன் லவ் பண்ணி ஏமாந்துருக்கியா? அதுவும் இல்லையா? அப்போ மனம் என்னது? சிந்திக்கிறோம் இல்ல? அப்போ நிறைய எண்ணங்கள் வருதா? ரைட்டா? வெறும் தாட்டா இல்லை தாட்டுக்கு ஏதாவது இருக்கா? தாட்டு மேல தாட்டு, தாட்டு மேல தாட்டு, தாட்டுக்கு ஏதாவது இருக்கா? வெறும் தாடா இல்லை என்னது? என்ன சார் நம்ம சரக்கடிக்கிறோம்? தாட்டு இல்லை என்ன இல்லாட்டி பாலவரத்தில் என்ன பண்றாரு ரஜினிகாந்த்? சக்தி கொடு விட்டவனை மேலேற்ற சக்தி கொடு, பதுமைக்கும் கொடுமைக்கும் மேலேற்ற சக்தி கொடு. அப்போ மனம் என்னது? சிந்திக்கலாம். சிந்திக்கும் போது நிறைய எண்ணங்கள் வருதா? அது வெறும் எண்ணமா இல்லை எண்ணத்துக்கு சக்தி இருக்கா? இருக்கா? ஏன் இப்படி மெதுவா சொல்றீங்க? ஓகேவா? அப்போ மனம்னது சிந்தனை சக்தி. யார் இது? கோதசாமியா? ஆல்பர்ட் எடிசனா? இப்பதான் புதிய பிசினஸ் லாஸ் ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் இல்ல? சீக்கிரட்ல ஒரே ஒரு கடைசியில செகண்ட் ஹாஃப்ல ஒரு வாட்டி ஒரு பிட்டு காமனா there's a fudgy guy called E is equal to MC squared. ஜான்சன் சொல்லி டாக்டர் எக்ஸ்பிளைன் பண்ண பாத்தீங்களா? அப்போ எல்லாரும் சிந்திக்க முடியுமா? எல்லாருக்கும் சக்தி இருக்கா? அப்ப ஏன் சார் பிசினஸ் லாஸ்? மாட்டிக்கிட்டீங்களா? ஏன் சார்? அது எப்படி சார்? ஒண்ணும் இல்லாதவங்களாம் புதிய எல்லாம் இன்னும் பிளாக் அடிக்கிறான். லாஸ் ஆகணும். கிளாஸ் நல்லா பாட்டு அடிச்சா முடியுதுல்ல? பேட்ச் எல்லாம் போட்டிருக்காரு, லூஸ் வெயிட் ஆஸ்பிலாம் போட்டு வச்சிருந்தாங்க. ஒரு டைம் நம்மளோட ஆசை வந்து மாறிட்டே இருக்கு. இது வேணும் இது வேணும் மாறிட்டு இருக்கும் போது எதை வந்து சக்சஸ் ஆகுறதுன்னு அதுக்கே தெரியாம நம்ம என்னத்துக்கே தெரியாது. எது சொல்லாது என்னங்க சொல்லாதீங்க. அப்போ மனம்னா சிந்தனை சக்தி. அது எல்லாரும் சிந்திக்க முடியுமோ சக்தி உருவாகும். ஏன் சக்தி இருக்குன்னு தெரியல? ஏன்னா நான் எல்லாம் நினைக்க புரியல. எனி டவுட்? டவுட் எல்லாம் கேளுங்க. டோன்ட் வரி அபௌட் மிஸ்டேக்ஸ். கிளியர்? கவனிச்சா என்ன பெரிய தப்பு பண்ண மாதிரி பேசுங்க. யாரா லவ் பண்ணிருக்கீங்க? அவங்க கேட்பாடு என்ன காப்பாத்துவியா? நீ யார் தெரியுமா? அவங்களே கிடையாது. ரைட். நீங்க உட்காந்துட்டு இருக்கீங்களா சுத்திட்டு இருக்கீங்களா? உட்காந்துட்டு இருக்கீங்களா சுத்திட்டு இருக்கீங்களா? நீங்க உட்காந்துட்டு நீங்க கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. பூமி சுத்துதுல சுத்திட்டு இருக்காங்களா? ஆமா அவ்வளவுதான் கேட்கறேன். அப்ப பூமியோட நீங்க சுத்துலையா? நீங்க பூமி தனி சுனிதா அப்படியா? ரைட்டா? என்ன அப்ப எப்படி முக்காவாசி நேரம்
பாத்தீங்களா எப்படி உள்ள பிராக்கெட் போடுறான். ஆஹா காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்து எப்படி மாற்றம் பார்த்தீங்களா, எப்படி ஜகஜகா ஜில்லாடி ரைட்டா. உள்ள மனமும் இல்லாமல் அன்கான்ஷியஸ் ஸ்டேட்ல தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் இருக்கும் ரைட்டா. கான்சியஸாக இருந்தீங்கன்னா இந்த லெவலே வந்துருக்க முடியாது, நீங்கள் ட்ரைனிங்கே வர மாட்டீங்க. உடனே தான் படுத்த முடியும், அது உடனேலாம் முடியாது. இன்னைக்கு இருக்கிற சுச்சுவேஷனுக்கு ப்ராக்டிக்கலாக கண்ட்ரோல் பண்ண முடியாது ரைட். ஆனால் உடனே படுத்தணும். பட் அதுக்கு நிறைய தியானம் பண்ணி நிறைய விஷயங்கள் உட்கார அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அப்போ என் மனதை கண்ட்ரோல் பண்ணணும்னா என் வாழ்க்கை எப்படி போகும்? எப்படி போகும் சார்? கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. பாருங்க, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து போகலாமா. பிறந்தாத உள்ளங்கள் இருந்தலாவும் பிறந்தாத உள்ளங்கள் இருந்த போகல. ஏன் பாட்டு அந்த மாதிரி இருக்கிறது? அப்படிதான் இருக்கலாம் இல்ல? ஏன் வெற்றியடியில நிறைய பேர் வாழ்க்கை போதா தான் முன்னாடி போதான் பின்னாடி போதான், முன்னாடி போனா நான் பின்னாடி வரேன், பின்னாடி முக்கியமா இல்லை என்ன வழியா அண்ணா சொல்றான் சுத்தி சுத்தி இல்ல ரைட்டா. ஏன் வெற்றியிட முடியல? அவனே பிரச்சனை இருக்கான் அதிசயமா இருக்கா சொல்லுங்க. மனசை கண்ட்ரோல் பண்ணணும்னா என்னவோ சூழ்நிலையில் போகும். எழுதிக்கணும் அந்த எழுத்தை பொறுத்தளவுக்கு சூழ்நிலை. அப்போ நான் யாரும் தெரியல, என் நிலை என்ன தெரியல, என் சுற்றுப்புற சூழ்நிலை என்னன்னு தெரியல. என்ன பண்ணேன்? இந்த முத்து படத்துல ஒரு சீன் வரும், ரஜினிகாந்த் சரத் பாபுவும் உட்காந்து ட்ரையல் பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ நடிகை மீனா வந்து போவான், இப்போ நடிச்சுட்டு இருப்பான், இருமிட்டு இருப்பான். யாரே ரஜினிகாந்த், இப்போ நான் பாடியா நடிச்சுட்டு இருக்கேன், நீ பாடியா இரும்பல், இந்த இரும்பல் தும்பல் வத்தல் விக்கல் பணம் பதவி பட்டம் இது ஏன் வந்தாலும் கேட்க முடியாது, ஏன் போனோம்னு அச்சடிச்சுட்டா கிடையாது. அப்படி ஒரு முத்து ராஜேஷ் கண்ணன் ரமேஷ் கண்ணா அது ரைட்டா. அந்த மாதிரி ஏன் போனோம்னு தெரியல, ஏன் வளர்ந்தோன்னு தெரியல, ஏன் எக்ஸ்போர்ட்டில் இருக்குன்னு தெரியல. ஏதோ 1000 ரூபா சொல்லிட்டான், வாங்க நல்லா சாப்பிடுவோம், முடிஞ்சா சைட் அடிப்போம், கீழே பால் இருக்கு இல்லையா, ஏதோ கற்றுப்போம் வந்து சாப்பிடுவோம், அவனால் முடியாதுல ரைட். இப்போ எப்படி போயிட்டு இருக்கு லைஃப்? லைஃப் கோஸ் பை சிச்சுவேஷன் வேலையே இல்லாமல் ஏன் இன்னைக்கு 90% பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிருக்குன்னா இதுதான். இதெல்லாம் அன்ஃபார்ச்சுனேட்டாக யாருக்கும் சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இது கார்பரேட்டில் தான், ஹை லெவல் மேனேஜ்மெண்ட்டில் தான் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடுவாங்க. ஏன் இன்னைக்கு மகாராஷ்டிரா ஜம்மு பேங்க் அவுட், அமர்பால் அவுட், கிங்ஃபிஷர் அவுட், ரிலையன்ஸ் கம்யூனிகேஷன் அவுட், ஏன் ஒவ்வொரு பிஸ்னஸ் அடி வாங்கிட்டே இருக்கு. ஐஐடி ஐஏஎம் என்ன பண்ணுறாங்க அந்த கிராஜுவேட்ஸ் டாப் பசங்க டாப் லெவலில் இருக்காங்க. ஆஸ்ட்ரோலஜிஸ் தெரியல, மேனேஜ்மெண்ட் ஒன்றுமே புரியல, ஸ்ட்ராட்டஜியில் ரோட் மேப் வாய்க்கு முதல் உலகம் கேட்டால் மேனேஜ்மெண்ட் நெட்ஒர்க் பண்ணணும், கடை விடுறாங்க, ரைட்டாக போடு லெஃப்டாக போடு. யார் லீடர்? எல்லாம் ஃபூலஸ் தான் இருக்காங்க. ரைட் அவுட். ஏன் பிஸ்னஸ் பண்ண முடியல? என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன சூழ்நிலை இருக்குது, அது தெரியாமல் எப்படி பிஸ்னஸ் பண்ணலாம்? ஏன் வெற்றியடைய முடியல நிறைய பேரால? What's the problem? Life goes by situation, where do I land up? ஏன் முக்கால்வாசி பேர் எல்லாம் ஸ்டக்காக நிற்கிறாங்க? இது தெரியாமல் நான் சும்மா நானும் பண்ணேன் சார், நீங்களும் வாங்க சார், நான் இது பண்ணி காரை இது பண்ணுறது சீன் போடுறது இதெல்லாம் எதுக்கு? இப்போ பேத்தல் சார் வாய்க்கு வந்து சொல்லுங்கப்பா. மேனேஜ்மெண்ட்ல இருக்கீங்க, என்னோட சீனியர் குரூப்லாம் இருக்காங்க, நான் ஏதோ சாதாரணப்பா இல்லை சொல்கிறேன் இல்லை
இந்த ஜல்சாக்குவாங்கல்ல, இந்த ஜல்சாக்குவாங்கல்ல, I purify the sand, that's why I came to the land அதனால ரைட்டா. என்ன பிஸ்னஸ் பண்ணுறது, என்ன சூழ்நிலை இருக்கு, அப்போ என்ன இருக்கு சுச்சுவேஷன். இன்னைக்கு என்ன சுச்சுவேஷன் இருக்கு, ஆயாது என் நிலை என்ன, என் சுற்றுப்புற சூழ்நிலை, நான் எங்கே போகிறேன், இதுவே என்னால் புரிஞ்சிக்க முடியல. இதுதான் 90% ப்ராப்ளம் பிஸ்னஸில். நான் பண்ணால் நீங்கள் பண்ணால் அப்சல்யூட்டாக பண்ண முடியாது. ரைட்டா, பேசினா காசு பண்ணுவோம், நீங்கள் பேசினா காசு பண்ணுவோம், கொடுத்தா வாங்கிக்கோங்க தான் சொல்லுவேன். கொடுத்தா வாங்கிக்கோங்க, நான் ஃப்ரீயாக பண்ணுறேன், முடிஞ்சால் பண்ணிக்கோங்க தான் சான்ஸ். ரைட், எனக்கு சப்ஜெக்ட் நான் தெரியும், ரிசல்ட் அச்சீவ் பண்ணியிருக்கேன், இட் ஐ ஸ்ட்ரக்சர்ட் இட், ஐ மேட் இட் ஃபார்ம். சார் நான் சிஇஓ, நான் எம்டி டாக்டர்ஸ், நீங்கள் என்ன பண்ணாங்கடியானா இங்கிலீஷ் பாருங்க. ஓ சூழ்நிலையில் போனால் புதிக்கொள்ள அடைய முடியுமா? எஸ் ஆர் நாட்? ஏன் பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, ஏன் எல்லாமே ஃபெயிலியர் ஆகிருக்கீங்க, ஏன் முக்கால்வாசி பேர் இது வந்துட்டு, ஏன் இந்த ட்ரைனிங் வந்தீங்க, சக்ஸஸ் பண்ண முடியல, ஸ்டாக்னேட், குரோத் இல்லை, எதிர்பார்த்த அவுட்கம். இதோ இடத்துல எனக்கு ட்ராபேக்ஸ், சிஸ்டம் சரியில்லையா, நான் சரியில்லையா, மார்க்கெட்டை புரியலையா, இல்லை கஸ்டமரோட அவேர்னஸ் ஜாஸ்தியாச்சா. ரைட்டா, மனம் ஒன்று சொல்லுது, உடல் ஒன்று சொல்லுது, சொசைட்டி ஒன்று சொல்லுது, பிஸ்னஸ் ஒன்று சொல்லுது, அவங்க சொல்கிறாங்க, இன்னும் சொல்கிறாங்க, யாரை கேட்குறாங்க, கடைசியில் காசு பண்ணுறது. மேத்தர்லாஸாக வந்து உங்களோட கவர்மெண்ட் இப்படி இருக்கா ஊர் சொல்லணும், சும்மா அவனா ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறது என்ன இருக்கு. லெட் அஸ் ஃபர்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் தட். கிளியர்? இன்ட்ரெஸ்டிங்? ஓகே, எவ்வளோ டைம் இப்போ? 11:45. ஓகே, we'll have a coffee break. Hundreds of people வராங்க ஃபர்ஸ்ட் செஷன். செகண்ட்லாம் 90% ஃபெயிலியர் ஆகுது. ஏன்? பிஸ்னஸ் ஃபீஸிபிலிட்டி பண்ணுறதில்ல, பிஸ்னஸ் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணுறதில்ல. பொட்டி கடையாக இருந்தாலும் மல்டிநேஷ்னல் கம்பெனி பேசிக் பிரின்சிபல்ஸ் ஆர் சேம் இல்லை. ஐஐடி திருச்சி சென்னை ரீகார்டு தாங்க இருக்குது. இப்போ வாட் இஸ் யூஸ்? ஐஏஎம் இருக்குது, ஐஐடி இருக்குது சென்னையில், அண்ணா யூனிவர்சிட்டி. பட் என்ன பண்ணுறாங்க, அப்சல்யூட்லி அப்ளிகேஷன் பேஸ்டு இல்லை. கார்பரேட்டில் எவனும் என்னமா சொல்லியே கொடுக்க மாட்டான். கார்பரேட்டில் என்ன பண்ணுவாங்க, மேக்ஸிமம் கரும்பு ஜூசி கிளியிற மாதிரி எடுத்து தூண்டு போட்டுருவோம், அவ்வளோதான். அப்படிதான் ஆகிட்டு இருக்கு. யாராவது உண்மையாக சொல்லி தராங்க, அவங்களுக்கே தெரியல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாப் லெவல் சிஇஓக்கே தரலாம். அதான் தான் விஷால் சித்தால் சிஇஓ. யாரு? இன்ஃபோசிஸ். அவரே செலக்ட் பண்ண சிஇஓ, அவரே ஒரே நாளில் டிசைட் பண்ணுறாரு. இல்லை சைப்ரஸ் மிஸ்ட்ரி, அவரே ரத்தன் டாட்டா 1 year ட்ரைனிங் வந்து அவரே டிஸ்மிஸ் பண்ணிருக்காரு. இல்லை ஏன் நீ சுந்தர் பிச்சை கூகுளில் டாப் லெவலில் இருக்காரு. சத்யநாராயண மைக்ரோசாஃப்ட் ஸ்ட்ராட்டஜிக் இல்லை. இப்போ என்ன ஆகிட்டு இருக்கு, பிஸ்னஸ் பண்ணுறீங்க, என்ன பிஸ்னஸ் பண்ணுறீங்க, பிஸ்னஸ் பண்ணுறீங்க என்ன சூழ்நிலை இருக்குது, அது நான் தகுதியானவா, நம்ம பிஸ்னஸ் பண்ணுற அளவுக்கு நான் நாலேஜ் கேப்பபிலிட்டி பில்டப் பண்ணியிருக்கேனா, இல்லை அவங்க பண்ணுற சொல்லி நான் பண்ணுறேன்னா. ஒரு லெவலில் வந்து ஒரு தள்ளுவண்டி வச்சுருக்கு, ஏன் அவங்களோட லெவலில் ஒரு பிஸ்னஸ் அவ்வளோதான். அதுக்கு மேலே யோசிக்கணும். தந்த வழியில் வாங்கிட்டு ஓடிட்டு இருக்கோம். சரணாக ஒரு மாதிரி ஒரு பிஸ்னஸ் மாடல் கிரியேட் பண்ணணும், சொல்லிக் கொடுக்கலாம். சார் கவர்மெண்ட் லோன் வேணும்னு கேட்குது. நீட் ஸ்கீமில் ஃப்ரீ 1 crore அப் டு 1 crore சிஜிஎஸ்சி ஸ்கீமில் ஃப்ரீ லோன் இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? ஆயுஷ்மான் லோன் இருக்குது, முத்ரா லோன் இருக்குது. சார் டேரெக்டாக பேங்க்குக்கு போனால் அவன் கொலாட்ரல் கேட்பான். ஏன்? ப்ராப்பராக ப்ராஜெக்ட் பின்னாடி பார்ப்போம். பிஸ்னஸ் பண்ணுற ரோட் மேப் இல்லைல்ல, மெயின் எங்கே போகுது பார்த்தீங்களா? பேங்க் வேலாங்க